guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ். மேக்ஸ் கிளாஸ் நம்ம ஆர்எஸ் அகர்வால் பேஸ் பண்ணி தான் நடத்த போறோம். தமிழ் and இங்கிலீஷ் ரெண்டுலயுமே பைலிங்குவலா எடுக்க போறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆப்டிடியூட பொறுத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அல்லது யூனிஃபார்ம் சர்வீஸ் எந்த எக்ஸாமா இருந்தாலும் இங்கிலீஷ் தான் ஃபைனல் கீங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. தமிழ்ல கரெக்ஷன் இருந்தா கூட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சிருந்தோம், இங்கிலீஷ்ல கிளியராகவும் தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்து மார்க் வந்து விடுறாங்க. அதனால ஆப்டிடியூட பொறுத்து இங்கிலீஷ்ல பார்க்க ட்ரை பண்ணுங்க. நம்ம தமிழ் பிளஸ் இங்கிலீஷையும் சேர்த்து தான் எடுக்க போறோம். வாங்க கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் எபிலிட்டி, அதாவது தமிழ்ல சொல்லணும்னா எண்கணிதம். எண்கணிதத்துல ஃபர்ஸ்டா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ, இன்னொன்னு பிளேஸ் வேல்யூ அல்லது லோக்கல் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூனா என்ன? நம்ம போய் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நம்ம ஃபேஸ் அப்படியே காட்டும், ஓகேங்களா? அப்ப என்ன இருக்குதோ அது அப்படியே அந்த பக்கம் காட்டுறது தான் ஃபேஸ், கரெக்டுங்களா? பிளேஸ்னா இடவேல்யூ. இடவேல்யூனா என்னன்னு பாத்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய இடத்தை குறிக்குது, ஓகேங்களா? ஃபேஸ்னா என்ன காட்டுதோ அது அப்படியே, ஓகேங்களா? இடம்னா இடவேல்யூனா அது எந்த இடத்துல இருக்கோ அதை குறிக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டா ரெண்டே தான், அது எந்த இடத்துல வேணா இருக்க போது, பட் அதோட வேல்யூ 2 தான். 4ஓட ஃபேஸ் வேல்யூ 4 தான், ஓகேங்களா? அதே மாதிரி ரெண்டோட பிளேஸ் வேல்யூ என்னன்னா அது இருக்கக்கூடிய பிளேஸை குறிக்குது. யூனிட் டிஜிட்டா, அதாவது 1ஆவது இலக்கமா அல்லது 10th டிஜிட்டா அல்லது 10ஆம் இலக்கமா, அந்த மாதிரி குறிக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நான் இந்த டாபிக்கை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன், 6872ங்கிற அந்த நம்பர் எடுத்துக்கிறேன். இதுல ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 7 எடுத்துக்கிறேன், 8 எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? அதே 7ஐயும் 8ஐயும் நான் இங்கேயே எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? 7ஓட ஃபேஸ் வேல்யூ 7 தான், கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஃபேஸ் வேல்யூ கிட்ட என்ன கொடுத்துருக்கானோ அதை போட்டுடலாம். பிளேஸ் வேல்யூ அல்லது லோக்கல் வேல்யூன்னு கேட்டா, அதாவது இட மதிப்பு, ஓகேங்களா? 7ஓட பிளேஸ் என்ன? 1 10, ஓகேங்களா? அப்போ 7 இன்ட்டு 10ஆம் இலக்கம் 10th டிஜிட்னு அர்த்தம், புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? 10th டிஜிட். 10th டிஜிட்னு அர்த்தம், அதாவது என்ன மீனிங்னா 7 இன்ட்டு 10ன்னு அர்த்தம். அதே மாதிரி 8ஆம் இலக்கம் இடமதிப்புனா 100, 8 இன்ட்டு 8 இன்ட்டு 100ன்னு அர்த்தம். இதுதான், ஓகேங்களா? புரியுதா? ஃபேஸ் வேல்யூனா என்ன, பிளேஸ் வேல்யூ அல்லது லோக்கல் வேல்யூனா என்ன? கண்டிப்பா இது புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல 3 விதம் இருக்குங்க. ஒன்னு நேச்சுரல் நம்பரு, இன்னொன்னு ஹோல் நம்பரு, இன்னொன்னு இன்டிஜர்ஸ். நேச்சுரல் நம்பர்லாம் இயல் எண்கள் சொல்லுவாங்க, ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர்லாம் இயல் எண்கள். இயல் எண்கள்னா 1 2 3 போய்கிட்டே இருக்குங்க. ஹோல் நம்பர்னா 0ல இருந்து 1 2 3 போய்கிட்டே இருக்கும் அன்லிமிட்டடா. அதே மாதிரி இன்டிஜர்ஸ். ஹோல் நம்பர்னா முழு எண் அர்த்தம். நேச்சுரல் எண்ணா இயல் எண்கள், ஹோல் நம்பர்னா முழு எண்கள். இன்டிஜர்ஸ்னா முழுக்கள்னு அர்த்தம். முழுக்கள்னா -1 0 1. இந்த பக்கமும் போயிட்டே இருக்கும், மைனஸ் சைடும் போயிட்டே இருக்கும். ரெண்டு சைடும் போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர்னா அதாவது இயல் எண்கள்லாம் என்னது 1 2 3ன்னு போயிட்டே இருக்கும் பாசிட்டிவா. ஹோல் நம்பர்லாம் 0ல இருந்து 1 2 3ன்னு போயிட்டே இருக்கும், 0 மட்டும் ஆட் ஆயிரும், ஓகேங்களா? இன்டிஜர்ஸ்னா மைனஸ்ல என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி பிளஸ்ல முடியும். அதே மாதிரி மைனஸ் சைடும் அன்லிமிட்டடா போயிட்டே இருக்கும், பிளஸ் சைடும் அன்லிமிட்டடா போயிட்டு இருக்கும். இது இன்டிஜர்ஸ்ன்னு சொல்றாங்க. தமிழ்ல சொல்லணும்னா முழுக்கள், ஓகேங்களா? ஹோல் நம்பர்னா முழு, ஓகேங்களா அப்படின்னு அர்த்தம். முழு என்ன அர்த்தம் ஹோல் நம்பர்னா. இன்டிஜர்ஸ்னா முழுக்கள்னு அர்த்தம். இந்த முழுக்கள்ல சப்ஹெட்டிங் மாதிரி ஒரு 3 விஷயம் கொடுத்துருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், இன்னொன்னு நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், தேர்ட் ஒன்னு நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், ஓகேங்களா? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா 1 2 3 போய்கிட்டே இருக்குங்க, பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னா -1 -2 -3 போயிட்டே இருக்குங்க. அதே மாதிரி நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னா நெகட்டிவ் எதுவுமே வராது. அப்போ 0ல இருந்து எடுத்துக்கலாம், 1 2 0 1 2 3 போய்கிட்டே இருக்குங்க. இது இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்? ஹோல் நம்பர் சொல்லலாம். ஹோல் நம்பர்,
ஹோல் நம்பர் அல்லது முழு எண்ங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மேலே பார்த்தோமே இந்த டாபிக். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்டீஜர்ஸோட டாப்பிக்காக கொடுத்துருக்கான். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைன் பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூனா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஃபேஸ் வேல்யூனா என்ன கொடுத்துருக்கானோ அதே மாதிரி பிளேஸ் வேல்யூ அல்லது லோக்கல் வேல்யூன்னு பார்த்தோம். ஸோ ஃபேஸ் வேல்யூ அல்லது லோக்கல் வேல்யூனா ஸோ அதோட இடமதிப்பை குறிக்குது. இன்னொன்று டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல 3 விஷயத்த பார்த்தோம். நேச்சுரல் நம்பர், அதாவது ஏழு எண்கள். ஸோ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இன்னொன்று ஹோல் நம்பர்னு பார்த்தோம். ஸோ 0, 1, 2, 3ன்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரியே நம்ம இன்டிஜர்ஸ்ன்னு பார்த்தோம். இன்டிஜர்ஸ்னா மைனஸ்ல என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி பிளஸ்ல முடியும். இன்னொன்று பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் பார்த்தோம். ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா பாசிட்டிவ் நம்பர் எல்லாமே வரும். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னா நெகட்டிவ் நம்பர் எல்லாமே வரும். அதே மாதிரி நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் நெகட்டிவ் நம்பர் எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர், ஹார்ட் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னா என்ன, ஹார்ட் நம்பர்னா என்ன? ஸோ தமிழ்ல சொன்னா ஈவன் நம்பர்னா இரட்டைப்படை, ஹார்ட் நம்பர்னா ஒற்றைப்படை. ஓகேங்களா? ஸோ இரட்டைப்படைனா 0, 2, 4, 6, 8, 4ங்க. இது 1, 3, 5, 7, 9 அப்படி வருங்க. ஓகேங்களா? ஸோ இரட்டைப்படை எண்னா 2ஆல் வகுபடும் தன்மையுள்ள அனைத்தும் இரட்டைப்படை எண்கள். ஸோ ஒற்றைப்படை எண்கள் 2ஆல் வகுபடாத தன்மையுள்ள அனைத்தும் இரட்டைப்படை எண்கள். சரி, ஒற்றைப்படை எண்கள் ஹார்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா இவ்வளவுதான் விஷயம். ஸோ இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலயே நம்பர் சீரீஸ்ல நம்ம டிவிடெண்ட் ரூல் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு நம்பரும் எப்படிலாம் டிவைட் பண்ணோம், ஸோ அதோட ட்ரிக்ஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7, 8, 9, 10, 11 இப்படி கொடுத்து இவ்வளவு பெரிய டிஜிட்டை கொடுத்து இந்த நம்பர் வந்து 9ஆல டிவைட் ஆகுமா அல்லது 5ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டா நம்ம எப்படி ஈஸியா சம் 1 or 2 மினிட்குள்ள இந்த மேக்ஸை வந்து நம்ம சால்வ் பண்றதுங்கிறத ட்ரிக்ஸோட பார்க்க போறோம். வாங்க. ஸோ டிவிடெண்ட் ரூல் ஆஃப் நம்பர் சீரீஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. ஸோ 1 எல்லாமே 1ஆல வகுப்படுங்க. ஸோ ஆல்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் 2. ஸோ 2ன்னா கடைசி லாஸ்ட் ஒற்றைப்படை எண், கடைசி 1ஆம் இலக்கம்னு எடுத்துக்கலாம். 1ஆம் இலக்கம். ஸோ 1ஆம் இலக்கம் 2, 4, 6, 8, 10 அப்படிங்கிற இதுல இருந்தா அந்த நம்பர் 2ஆல் வகுப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க எந்த நம்பரையும் பார்க்கலாம். இப்போ மேல இருக்க நம்பரை எடுத்துக்கலாமே. ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இது 2ஆல் வகுப்படுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு கடைசி 1ஆம் இலக்க இதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். மற்றது முன்னாடி எந்த நம்பர் இருந்தாலும் நமக்கு தேவை கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரிதான் இந்த 2ஆல் வகுப்படும் தன்மைக்கு இப்படி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் 3ஆல் வகுப்படும் தன்மை. ஸோ 3ஆல் வகுப்படும் தன்மைனா கொடுத்துருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணுங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய எண் 3இன் மடங்காக இருந்தால் அது வந்து 3ஆல் வகுப்படும். ஸோ இதை நம்ம பார்த்தோன்னே இதெல்லாம் கெஸ் பண்ண முடியாது. ஸோ பார்த்தோன்னே கெஸ் பண்ணக்கூடிய ஒரே நம்பர் எதுன்னா 2 தாங்க. கடைசி 1ஆம் இலக்கம் வந்து 2, 4, 6. அதை யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க. 1ஆம் இலக்கத்தை இங்கிலீஷ்ல யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க. ஸோ 2இன் மடங்கா இருந்தால் அது 2ஆல் வகுப்படும். சப்போஸ் 3ஆல் வகுப்படக்கூடிய ரூல் கேட்டா நம்ம எல்லா கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3ன்னு கொடுத்துருக்கானா ஸோ இதை வந்து 3ஆல் வகுப்படுமானா சார் கடைசிக்குல 3 இருக்கு அதனால இது 3ஆல் வகுப்படும் நம்ம வந்து சொல்லியிருக்க கூடாது. ஸோ இது வந்து அப்படி சொன்னோம்னா அந்த சொன்ன ஃபார்மேட்டு தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் வந்து 2, 2, 3ன்னு கொடுத்தேன்னா இது 3ஆல் வகுப்படுமா, இது 3ஆல் வகுப்படாது. கடைசி 3 இருக்கனால 3ஆல் வகுப்படாது. ஸோ எப்படி இது வகுப்படுத்தக்கூடிய தன்மைன்னு நம்ம பார்க்கணும்னா ஸோ 3ஐயும் கூட்டிக்கணும். கொடுத்துருக்க நம்பரை 3ஐயும் கூட்டி அந்த 3ஓட மடங்குல இருக்கணும். 3ஐயும் கூட்டுங்க. 1, 2, 3, இங்க ஒரு 3, மொத்தம் 6. ஸோ 6னா 3ஓட மடங்கு. அப்ப இது கிளியர். ஸோ இதை கூட்டுங்க. 2, 2, 4, 4, 3, 7. அப்ப 7 வருது. 7 3 மடங்கா கிடையாது. அப்ப இது வகுப்படாது. ஸோ எடுத்துருக்கக்கூடிய லாஜிக்கை ஃபாலோ பண்ணி தான் அதோட டிவிடெண்ட் ரூலை நம்ம எடுத்துக்கணும். நம்மளே குர்ட்டா வாக்குல ஒரு ரூலை எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்தோம்னா அது தப்பாயிடும். ஸோ நம்ம கொடுத்துருக்க டிஜிட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அது 3இன் மடங்கா இருந்தால் அது 3ஆல் வகுப்படும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று 4ஆல் வகுப்படக்கூடிய தன்மை என்னன்னு பார்க்கும்போது ஸோ 4னா எப்படி பிரிக்கலாம் நம்ம 2 × 2ன்னு பிரிக்கலாமா? ஸோ 2ஓட ரூல் என்ன, 1ஆம் இலக்கம் 2இன் மடங்கா இருக்கணும். அப்போ
ஒரு 2 வந்தா ஒன்றாம் இலக்கம்னு அர்த்தம். அப்ப இங்க 2 2 வந்தனால ஒன்றாம் இலக்கம் அதோட 10 அதுக்கு முன்னாடி இன்னொரு டிஜிட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 11 12ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இரண்டால் வகுப்படக்கூடிய தன்மைனா கடைசி இந்த 2ங்கிற ஒன்றாம் இலக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா போடும். கரெக்டா? அதாவது இரண்டால் வகுப்படும் தன்மையை செக் பண்ணோம்னா, ஸோ நான்கால் வகுப்படும் தன்மையை செக் பண்ணோம்னா கடைசி 2 டிஜிட் எடுத்துக்கணும். ஏன்னா 2 2ன்னு வருதுல, ஒரு 2க்கு ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம், இன்னொரு 2க்கு இன்னொரு கடைசி இன்னொரு 10th டிஜிட் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து 4ஆல் வகுப்படும் தன்மையாக இருந்தால் அது 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருந்தாலும் இங்கேயே நம்ம பார்க்க தேவையில்லைங்க. இங்க 12ங்களா? ஸோ 12 4ஆல் வகுப்படுமா? 4 12. ஸோ அப்போ இது 4ஆல் வகுப்படுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் வேற நம்பர் கூட கொடுத்துங்களா? 6 1 8 6 1 8 கொடுக்குறேன். ஸோ இது 4ஆல் வகுப்படுமான்னு செக் பண்ணுங்க. ஸோ என்ன சொன்னேன்? 4ஆல்னா கடைசி 10th டிஜிட் எடுத்துக்க சொன்னேன். ஸோ 4 16. ஸோ கண்டிப்பா 16 தான் வருது. ஸோ மீதி 2 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ இது வகுப்படாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் ஐந்தால் வகுப்படும் தன்மை. ஸோ ஒரு நம்பர் 5ஆல் வகுப்படும்னா அதோட ஒன்றாம் இலக்கம், அதாவது கடைசி டிஜிட் யூனிட் டிஜிட் 5ஆ இருக்கணும் அல்லது 0வா இருக்கணுங்க. முடிஞ்சதுங்க. 5 ஈஸி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6. ஸோ 6 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 2 into 3ன்னு பிரிக்கலாம். ஸோ அதனால நமக்கு 2ஓட ரூலையும் ஓகே பண்ணணும், 3ஓட ரூலையும் ஓகே பண்ணணும். ஸோ 2ஓட ரூல் என்ன? ஸோ ஒன்றாம் இலக்கம் 2இன் மடங்கா இருக்கணும். 2ஓட ரூல் என்ன? ஒன்றாம் இலக்கம், அதாவது யூனிட் டிஜிட் 2ஓட மடங்கா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கரெக்டா? 3ஓட ரூல் என்ன? அனைத்தையும் கூட்டி, ஓகேங்களா, ஸோ வரக்கூடிய நம்பர் 3இன் மடங்கா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட், சம் ஆஃப், ஸோ சம்னா கூட்டணும். ஸோ கூட்டுனா வரக்கூடிய ஆன்சர் 3 6 அது மாதிரி அதோட மடங்குல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் சாட்டிஸ்பிகேஷன் பண்ணா மட்டுமே அந்த நம்பர் 6ஆல் வகுப்படும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 712 எடுத்துக்கலாமா? ஸோ இந்த நம்பர் 2ஆல் வகுப்படுமா? பாருங்க, கடைசி டிஜிட் 2 இருக்கு. ஸோ 2ஆல் வகுப்படும். ஸோ 3னா 3ஐயும் கூட்டி நம்ம வரக்கூடிய நம்பர் 3இன் மடங்கு இருக்கணும். 7 8 9 10. ஸோ 10 தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து 3ஆல் வகுப்படாது, 6ஆல் வகுப்படாது. கரெக்டுங்களா? ஸோ 3ஆல் வகுப்படாதனால 6ஆலையும் வகுப்படாதுன்னு அர்த்தம். அப்போ 2ஆல மட்டும்தான் வகுப்படுன்னு அர்த்தம். வேற நம்பர் எடுத்துக்கோங்களேன். ஸோ 6 6 6. ஸோ கண்டிப்பா இது வந்து 6ஆல் வகுப்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை செக் பண்ணி பார்ப்போமே. பாருங்க, கடைசி டிஜிட் 2ஆல் வகுப்படுது. அதே மாதிரி 3ஐயும் கூட்டினா 6 12 18. ஸோ 18 வருது. ஸோ 18 ஒரு 3ஓட மடங்கு தான். ஸோ இது ஓகே அப்படி. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ ஒரு நம்பர் எடுங்க, ஒரு நம்பர் எடுத்து அந்த நம்பர் இந்த ரூல் படி செலக்ட் பண்ணி டிவைட் ஆகுதாங்கிறத பாருங்க. ஸோ இது வந்து ஈஸி ஃபார்மேட்டுங்க. நம்ம எவ்வளோ டைம்குள்ள ஆப்டிடியூட சால்வ் பண்றோங்கிறதா விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்டா முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்டா நம்ம வந்து சால்வ் பண்றோம். ஸோ 7ஆல் வகுப்படக்கூடிய தன்மைனா ஒரு நம்பர் அதை எப்படி செக் பண்ணணும்னா, எக்ஸாம்பிளா ஒரு நம்பர், ஒரு 3 நம்பர் எடுத்துக்கோமே. 7 7 7. ஸோ இப்படி கொடுத்துருக்கேன்னா இதில் நான் 2ஆ பிரிச்சு இந்த கடைசி டிஜிட்டை 2ஆல பெருக்கிக்கிறேன். 7 into 2. ஸோ அப்போ வரக்கூடிய 14. ஸோ 77. இது 2ஐயும் பெருக்குனா 14. ஸோ இது 2ஐயும் கழிச்சுன்னா வரக்கூடிய நம்பர் 7இன் மடங்கா இருக்கணும். ஸோ 3 6. ஸோ 63 7ஓட மடங்கா? 9 63. அப்போ இது 7ஆல் வகுப்படும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை 2ஆ பிரிச்சு, ஓகேங்களா, ஸோ 2ஆ பிரிச்சு அந்த நம்பரை கடைசி டிஜிட்டை 2ஆல் மல்டிபிள் பண்ணி அதுக்கு பிஃபோர் இருக்கிற நம்பரோட கழிச்சு வரக்கூடிய நம்பர் 7இன் மடங்கா இருந்தா அது வந்து 7ஆல் வகுப்படும். ஸோ வேற நம்பர் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இதே நம்பர் தான் போடணும் இல்லை. ஸோ நான் ஈஸியா புரியணுன்றதுக்கோசரம் நான் உங்களுக்கு இதை போட்டிருக்கேன். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் 8ஆல் வகுப்படக்கூடிய தன்மை 2 into 2 into 2. ஓகேங்களா? ஸோ இது 3 2 பிரிச்சிருக்கோம். ஒரு 2னா ஒன்றாம் இலக்கம்னு அர்த்தம், 2 2னா 10ஆம் இலக்கம்னு அர்த்தம், 3 2னா 100ஆம் இலக்கம்னு அர்த்தம். ஸோ 100 இலக்கம். ஸோ கடைசி 3 டிஜிட் எடுத்துக்கணும். ஸோ அந்த கடைசி 3 டிஜிட் வந்து 8ஆல் வகுப்படக்கூடிய தன்மையாக இருந்தால் அது வந்து 8ஆல் வகுப்படும்னு அர்த்தம். ஸோ 2னா ஒன்றாம் இலக்கத்தை எடுத்துக்கிட்டோம், 4னா கடைசி 2 டிஜிட் 4ஆல் வகுப்படுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி 8னா கடைசி 3 டிஜிட் 8ஆல் வகுப்படக்கூடிய தன்மையா இருக்கணும்.
ஓகேங்களா? ஸோ அப்படின்னு இருந்தா ஸோ 712ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இது 8ஆல் வகுப்படுமான்னு பார்த்தீங்கன்னா 8ஆல் அப்படியே அடிச்சு பாருங்க. 8 8 64, 64 மீதி 6 7 72 வந்து 9 8 72. அப்ப இது 8ஆல் வகுப்படுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கடைசி 3 டிஜிட், இதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் நமக்கு கொடுத்தாலும் அது தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ கடைசி இருக்கிற 3 டிஜிட் தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற ஒரு டாபிக் 9. ஸோ 9ஆல் வகுப்படும் தன்மை. ஸோ 9 எப்படி பிரிக்கலாம்? 3 into 3. ஸோ 3யோட ரூல் என்னங்க? எல்லாத்தையும் கூட்டி 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ இங்க 3 into 3 2 3 வந்திருக்கனால ஸோ எல்லாத்தையும் கூட்டி, ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் கூட்டி அந்த நம்பர் 9ன் மடங்கா இருந்தால் அது 9ஆல் வகுப்படும் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? 9 9 9 9 எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டினா 9 தாங்க. ஒரு 9 9 அடிச்சு விட்டுருங்க. 9 9 9 9. ஸோ அப்ப எல்லாமே 9ஆல் வகுப்படும் அர்த்தம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஒரு 9 வந்தா அதை கேன்சல் பண்ணிக்கிட்ட மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்பர் 9ஆல் வகுப்படும், 9 வந்துருச்சு 9 வந்துருச்சு 9 வந்துருச்சு. இங்க மட்டும் 8 வரல, அப்ப இது 9ஆல் வகுப்படாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கடைசி இலக்கம் 0ல இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11. ஸோ 11 எப்படி பார்க்கலாம்? ஸோ இப்படி கொடுத்துருக்கானா ஒரு நம்பரை விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிமைனிங் நம்பரை ஆட் பண்ணி கழிச்சிங்கன்னா அதோட மடங்கு 0 அல்லது 11 வரணும். ஸோ 1 3 4 9 9 மைனஸ் 2 4 6. ஸோ இது நம்பரு மீதி 3 வருது. ஸோ இது 0 அல்லது 11 வரணும். 11ஓட மடங்குல வந்தா அது 11ஆல் வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதா என்ன சொல்றேன்னு? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 11ஆல் வகுப்படக்கூடிய தன்மையை ஒரு நம்பரை கொடுத்து செக் பண்ணுவோமா? பாருங்க, இப்படி ஒரு நம்பர் போட்டுக்கிட்டேன், இது 11ஆல் வகுப்படும். 1 விட்டு 1 பாருங்க 3. அதே மாதிரி இது பாருங்க 3. ஸோ அப்போ 0 வந்துருச்சு, அப்போ இது 11ஆல் வகுப்படும். ஸோ இதாங்க இவ்வளோதாங்க டிவிடன் ரூல். ஸோ கண்டிப்பா எந்த அளவுக்கு ஈஸியா டீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். ஸோ வீடியோவை ஒரு டைம் நல்லா தெளிவா பார்த்துட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து நீங்க ஒரு 2 3 சம்ம வச்சு ஒரு சில நம்பர்ஸை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.